அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காதல் திருமணம் ஒரு ஜாதகர்களுக்கு எப்படி ஏற்படுத்துது எந்த கிரகம் என்பதான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஜாதகத்திலும் அவர்களுக்கு நடைபெறும் திருமணம் பெற்றோர் பார்த்த திருமணமா, காதல் திருமணமா, கலப்பு திருமணமா, ஒரே திருமணமா, பல திருமணமா, திருமணம் ஆனவரை மணக்கம் திருமணமா, இப்படி ஏதாவது ஒன்று இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு கிரகங்கள் எழுதப்பட்டு இருக்கோ கருத்தில் கொள்ளுங்க. அந்த கிரக சுழற்சிக்கு ஆளாகி அவர்கள் காதல் வயப்படும் போது கிரக நிலை அறிந்து பெற்றோரும் உற்றாரும் அதை ஆதரிப்பதே மிகவும் சிறப்பு. அவங்க திருமண வாழ்க்கையை பொறுத்து மட்டும் முழுக்க முழுக்க அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இதற்கு கிரகங்களை பொறுத்தவரையில் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சனி இவர்கள் பங்கு அதிகம். பாவங்களை பொறுத்தவரையில் 1, 5, 7, 9 பாவங்கள் பங்கு அதிகம். இதில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சனி, இதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு திருமணம் அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அது காதல் திருமணமாக இருக்கலாம், இல்லை தாய் தந்தை பார்த்த திருமணமாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த காதல் வசப்படுறதுக்கு இந்த அமைப்பு தான். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.